எல்லோருக்கும் வணக்கம். நான் மீரா கதிரவன், அவள் பேர் தமிழரசி வெளித்திரு படங்களுடைய இயக்குனர். ஹபீபி பார்த்துருப்பீங்க. தமிழ் சினிமாவில் நல்ல படங்களுக்கான இடத்தை எப்பவுமே உருவாக்குறதுல பத்திரிகை நண்பர்களுடைய ஊடக நண்பர்களுடைய பொறுப்பும் உங்களுடைய இடமுங்கிறதுக்கு பங்களிப்புங்கிறது ரொம்ப பெருசு. என்னுடைய முந்தைய படங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் வரவேற்பு கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் படத்தை ரொம்ப பெருசாக சேர்த்துங்க. ஒரு சின்ன டீம் பெரிய டீம்னு எப்படின்னு பாகுபாடு இல்லாமல் நல்ல படமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த படத்தையுமே பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அதை கைவிட்டது கிடையாது. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு புதிய முயற்சியாக இப்போ கேரளாவில், ஈரானில், உலகத்தின் பல மூலைகளில் இப்படியான படங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் தமிழில் ஒரு கேரக்டராகவோ ஒரு எபிசோடாவோ மட்டுமே வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு முழுநீள படமாக ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். கஸ்தூரி ராஜா சார் முகமது யூசுஃபா நடித்தார். தனஸ்ரீ அவங்க கதிஜா பர்வீன் நடித்தாங்க. சாலியா சாச்சி கேரக்டர் நடித்த அவங்களுடைய பேர் அனுசுயா ராஜன். இவர் ஈஷா அபுதாகிருங்கிற கேரக்டரில் பண்ணார். அவர் ப்ரொடியூசர் நேசம் என்டர்டைன்மெண்ட், ஜிகே பிரதர்ஸ், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், இவங்க இணைந்து இந்த படத்தை நாளைக்கு உலகம் எங்கும் ஒரு பெரிய கிராண்டியரான ரிலீஸ் இந்த படம் வருது. எடிட்டர் மதி பறந்து போ பண்ணார். இப்போ 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட திரைக்கதை ஆசிரியர் முகமது அமீன். அவர் சாச்சா கேரக்டர் நடித்த அருள்குமார். அவர் அனீஸ் கேரக்டர் அந்த சின்ன பையனாக நடித்த கௌஷிக். இந்த படம் இன்னைக்கு காலகட்டத்தில் அன்பை பற்றி பேசக்கூடிய ஒரு தேவை இருக்கு. இந்த மனிதர்கள் குறித்த பார்வை இன்னைக்கு வேற விதமான சித்தரிப்புகள் இருக்கும்போது ஒரு சரியான செய்தியை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தை எடுக்கப்பட்ட நோக்கம். இப்படியான படங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய ஆதரவு இருந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் புது முக நடிகர்கள், அந்த உள்ளூரில் இருந்தவங்க இங்கே சினிமாவுக்குள்ளார தொடர்ந்து இப்போ ஒரு நல்ல வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு நிறைய புதுமுகங்களை அந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேருவதன் வழியாக இது நிறைய பேருக்கான ஒரு பெரிய ஒரு கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டையுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு வகையில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க. ஒரு வகையில் எனக்கும் இது முதல் மீட்டிங் தான். இப்போ உங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சினிமாவில் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 பேர் குருக்களாக இருந்திருக்காங்க. குரு ஸ்தானத்தில் நம்பர் 1 விசு சார் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் நான் பாடம் கற்றுக்கிட்டேன். அடுத்தது என் இஸ்லாமிய கடவுள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் திரு ராஜ்கரன். 3வது ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ, மீரா கதிரவன். அவரை ஏன் நான் குருன்னு சொல்றேன்னா, இந்த படத்துல நான் ஒரு காட்சிகளோட நான் நடிக்கணும்னு நினைச்சு நடிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடிச்சேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நடிகர் திலகம் சிவாஜியோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னா சொல்லி கொடுத்தாரு, சுதந்திரம் கொடுத்தாரு. இந்த அளவுக்கு இந்த படம் வர்றதுக்கு அவருடைய ஃப்ரீடம் தான் ரொம்ப பெரிய காரணம். இதில் இருக்கிற எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் சேரணும். இன்னொன்று, இந்த படம் நாளைக்கு ரிலீஸ், ஹபீபி நாளைக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நிறைய படங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. என் குடும்பம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதே மாதிரி இப்போ ஏதோ இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் பட்டுதுன்னா அது ஒரு நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஒரு நல்ல வார்த்தைகள் வரணும், நல்ல விஷயங்களை பண்ணணும். அதுக்கு தான் இந்த போராட்டம். உங்களை சந்தித்ததுக்கு இன்னும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அண்ணா அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈசா. இதான் என்னோட ஃபஸ்ட்டு படம்.
இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம். கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டி மேலே இருக்க ஒரு ஸ்டீரியோ டிபிக்கல் வியூஸ் வந்து இது கண்டிப்பாக மாற்றுன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் என் லைஃப் வந்து தொடக்கி வைக்கணும். இனிமேல் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஹார்ட் அண்ட் சோலாக ஃபுல் அண்ட் ஃபுல் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண எங்கள் டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் கூட அப்பாவை நடித்த என்னோட அப்பா கஸ்து சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டீமுக்கும் ரொம்ப நன்றி. ரைட்டர் சார் அமீன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஊரோட அந்த எசன்ஸை வந்து அவரால் தான் படத்தில் அவ்வளோ சீரியஸாக வந்தது. நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் இப்ராஹிம் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனஸ்ரீ சுதாகரன். இந்த ஹபீபி ஃபிலிமில் நான் கதீஜா பர்வீன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து ஹபீபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மீரா சார் அண்ட் ஹோல் க்ரூ, ஈச் ஒன் ஆஃப் தெம் அவ்வளோ சப்போர்ட்டிங்காக, அவ்வளோ பேஷன்ஸாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் மலையாளத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் தமிழில் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் சப்போர்ட் மீடியா டீம் அண்ட் தொடர்ந்து இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Hi everyone, I'm Anushraya Rajan. I'm from Kerala. இது என்னோடையும் ஃபர்ஸ்ட் மூவி, தமிழ் மூவி ஹபீபி, and it's so special and thank you all for coming. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் and hope you all liked it. நாளைக்கு தான் ரிலீஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நர்வஸாக இருக்குது and please support us. Thank you so much. நேரம் குறைவாக இருக்கு, எல்லாம் பசியாக இருப்பீங்க. சாப்பிட்ற நேரம் வந்து தமிழ் சினிமாவில் இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து ஒரு ஆறுதலான ஒரு கதையை வந்து ஒரு குடும்ப உறவுகள் இன்னைக்கு உலகமே வந்து ஒரு செல்ஃபியில் சுருங்கிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கு. இந்த போஸ்டர் எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்சரை எடுக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அந்த அபூர்வமான ஒரு கதையை வந்து உங்களுக்கு சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். இந்த படத்துல வந்து ஷூட் பண்றது, அந்த படத்துடைய இசை, நடிகர்களுடைய தேர்வு அப்படின்னு வழக்கமான படங்களுக்கு எழுதுன மாதிரி இதுல எழுத முடியாது. நீங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வழக்கமான படங்களுக்கு நடிகர்களை தேர்வு செஞ்ச மாதிரி இதுல தேர்வு செய்ய முடியாது. வழக்கமான படங்களை ஷூட் பண்ண மாதிரியும் இதை ஷூட் பண்ண முடியாதுல்ல. நிச்சயமாக இந்த படத்தை வந்து பார்க்கறதுலையும் கொஞ்சம் ஒரு வழக்கமான ஒரு ஒரு சினிமாவில இருந்து விலகி இருந்து தான் நம்ம வந்து இருக்கிற கிளிஷேஸ் எல்லாம் பிரேக் பண்ணின்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த ட்ரெய்லர் நிறைய சப்போர்ட் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை சோசியல் மீடியாவில் ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ரீட் பண்ண முடியுது. எல்லாரும் ஹபீபியை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படத்துடைய வெற்றி என்பது நிறைய இளைஞர்களுடைய, நிறைய புதிய நடிகர்களுடைய, ஒரு புதிய ஸ்கூல் சினிமாவுடைய நிறைய திறமையானவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே இந்த படத்தில் நடித்த கஸ்தூரிராஜ் சார்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய அர்ப்பணிப்பை கொடுத்து இந்த படத்துல நடிச்சாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய செய்தியை இந்த படம் வந்து உங்களுக்கு கடத்திருக்கும்னு நம்புறோம். அந்த செய்தியை நீங்க எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோருக்கும் நன்றி. கஸ்தூரிராஜ் சார் எப்படி இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணீங்க? படம் ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் தான் சொல்லுங்க. சார் பிரமாதமா பண்ணியிருக்காரு, எப்படி அவரை கொண்டு வரணும்னு தோணுச்சு? எனக்கு கஸ்தூரிராஜ் சார் ரொம்ப பிடிச்ச இயக்குனர். எனக்கு வந்து அவருடைய என்ராசாவின் மனசுல வந்து என்னுடைய ஃபேவரட் படங்கள்ல ஒண்ணு. நிறைய நடிகர்களை தேடிட்டு இருக்கும் போது இப்போ எனக்கு விழித்திரு படத்துல சார் வந்து பாரதி ராஜா சாருடைய ஸ்டுடியோவில் வந்து விழித்திரு படம் பார்த்துட்டு ரொம்ப ஹக் பண்ணி ப்ரைஸ் பண்ணியிருந்த ஒரு ஞாபகம் என்னோட மூளையில ரொம்ப கனமா பதிஞ்சிருந்தது. வந்து அப்போ சினிமாவில் வந்து ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் அப்படின்னாலே வந்து ரொம்ப தடித்த தாட்டிகமான உருவமா, நெத்தியில தழும்பு வச்சு ஒரு 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 கலரா ரொம்ப வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ டைப்பான நடிகர்களாக தான் இருப்பாங்க வந்து. ஆனா சாரோடைய அந்த திராவிட ஸ்கின் டோன், சாரோடைய அந்த அந்த முக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முகம் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் முகம் வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுபவம் உள்ள மற்றவங்க எல்லாருமே புதுமுக நடிகர்களாக இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் ரொம்ப வலுவான கதாபாத்திரங்கிறதுனால இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளாக தான் முடியுங்கிறதுனால நான் சார் அப்ரோச் பண்ணேன்.
சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ரொம்ப அன்பிலீவபிளான சப்போர்ட் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் எல்லா என்ட்ரிலையும் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான். அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நடிகர்கள் மானிட்டரில் பார்த்துருப்பாரு, எத்தனை நடிகர்களுக்கு கரெக்ஷன் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு ஷாட்டு கூட அவர் வந்து மானிட்டர் பக்கம் வந்து நின்று பார்த்ததே கிடையாது. சார் என்னன்னா ஒரு தண்ணி மாதிரி வந்தார். ஒரு பாத்திரம், யூசுஃப்ங்கிற ஒரு பாத்திரம் செஞ்சு வச்சிருந்தோம். அந்த பாத்திரத்துக்கு அப்படியே அந்த தண்ணி அந்த வடிவமாக எப்படி மாறிக்குமோ அப்படி மாறினாரு. எவ்வளவோ சிரமங்கள் இருந்தது. நாங்கள் வழக்கமான சினிமா மாதிரி எடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு இஸ்லாமிய தெருக்களுக்குள்ளார ரெட் போர்டு வண்டி போக முடியாது. ஏன்னா நிறைய மசூதி இருக்கும், தொழுகை நேரங்கள் 5 நேரம் இருக்கும், அதனால மைக் வச்சுக்க முடியாது. அதனால வந்து நாங்கள் ரொம்ப கவனமாக தான் உள்ளே போய் வெளியே வரணும். அதனால நாங்கள் பெட் போர்டு வண்டியை வெளியே நிறுத்திட்டு ஒரு குட்டி யானையை வச்சு தான் நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ள ஊருக்குள்ள கொண்டு போவோம். ஸோ அப்போ கேரவன் அப்படி ஒரு பெட் போர்டே போக முடியாத வண்டி இருக்கும்போது ஒரு கேரவன் எப்படி போகும்? கேரவன்லாம் இருக்காது. அப்போ சார் வந்து புரிஞ்சுக்கிட்டு, சூழலை புரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு இன்னும் சொல்ல போனால் ரொம்ப உடம்புக்கே முடியாத ஒரு நேரத்தில் கூட நான் இங்கேருந்து பேக்கப் ஆகி போயிட்டா தம்பி ஒரு 40-50 லட்சம் உங்களுக்கு லாஸ் ஆகும் திரும்பி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் கஷ்டப்பட்ட ஒரு இயக்குனராக அந்த இடத்துல வந்த ஒரு இயக்குனர்னா நான் அதை செய்ய மாட்டேன், நான் வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் நான் முடிச்சுட்டு போறேன்னு சொல்லி முடிச்சுட்டு போனார் வந்து. ஸோ கஸ்தூராஜா சார் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு அவருடைய இன்புட்ஸுமே நிறைய இருக்கு. சார் வந்து பெருந்தன்மையாக ஒரு இயக்குனர்னு சொன்னா கூட ஒரு சீனியரோட நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுடைய ஒர்க்கை எவ்வளோ தூரம் வந்து மோல்டு பண்ணுங்கிறதுக்கு எனக்கு சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய எக்ஸாம்பிளா இருந்தது. வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சார் வந்து ஆக்டிங்கா, டைலாகா நிறைய ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணுவார். ஒரு இயக்குனருங்கிற அடிப்படையில் இல்லாம கேமராவுக்கு முன்னாடி அவர் ஒருபோதும் இயக்குனராக நின்னதே கிடையாது. அவர் 100% ஒரு டைரக்டரோட ஒரு டைரக்டரோட ஒரு நடிகர் அவர் வந்து. ஏன்னா அவர் சாரை நான் கமிட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் பயங்காட்டினாங்க, சார் ரொம்ப கோவக்காரரு, நீங்க அவரோட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அவர் ஒரு நாள் கூட அவர் இந்த படத்துக்குள்ளார எப்படி வந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. அது ரொம்ப அபூர்வமான விஷயம் சினிமாவில். வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளவு சிரமப்பட்டு இந்த படத்தை நடிக்கணும்னா அவர் ஒரே விஷயம் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, தம்பி ஒரு 110 வருஷத்துல வராத ஒரு வாழ்க்கை, இந்த படம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையா இருக்கு. இதுல வந்து நீங்க சொல்ற பேட்டர்ன்ல ஒர்க் பண்றதெல்லாம் கொஞ்சம் சிரமமானு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அப்படி இல்லை, நான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் இந்த படத்தை நடிக்கிறேன், இந்த படம் வர வேண்டிய தேவை இருக்கு, அதுக்கு என்னுடைய பங்களிப்பும் எனக்கு வேணும்னு சொல்லி தான் ஒரு சார் இந்த படத்துக்குள்ள வந்தார். சரி, ஒரு ப்ரொடியூசர் நேசம் சார், இவங்க பசங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. வந்து ஹீரோ வந்து என்னோட தெரிஞ்ச நண்பருடைய சார். நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து திருப்பி அடிக்கிறவங்க மட்டுமே ஹீரோவில் இல்ல, அடி வாங்குறவங்களுமே வாழ்க்கையில இருக்கிறாங்க தானே. இளைஞரோட திருமணம் தடைப்பட்டதுக்கு காரணம் வந்து இஸ்லாமிய சட்டமா பொருளாதார சூழலாம்? எந்த இளைஞரோட சார்? இந்த கதையில வர ஹீரோவோட திருமண வாழ்க்கை தடமாறுச்சுல்ல சார், இஸ்லாமிய சட்டமா பொருளாதார சூழல் தான் சார். இஸ்லாமிய சட்டம் அதை வந்து தடை பண்ணல, பொருளாதார சூழல்னாலதான் அவர் எந்த ஊர்ல விட்டு போக கூடாதுன்னு சொல்லி அந்த விட்டு போறாரு. இல்ல இத்தா பீரியட்ல தான் அவங்க திருமணம் இன்னொரு மாதிரி திசை மாறுது. இல்ல அது வந்து இருக்கிறதானே. நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு 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 துஷ்டி நடக்கிற வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் எல்லா வீட்லயுமே எல்லா சமூகத்திலுமே பண்ண மாட்டாங்கல்ல. ஒரு 10 நாள் தள்ளி வச்சுக்கலாம், ஒரு மாசம் தள்ளி வச்சுக்காங்கிறது அது நாட் ஓன்லி முஸ்லீம் சமூகம், எல்லா சமூகத்திலுமே அப்படியான விஷயங்கள் இருக்குதான் செய்யறாங்க. இல்ல அது அந்த வீட்டுல வேற ஒரு விஷயம் நடந்ததாலுமே அவங்க அந்த கல்யாணத்தை தள்ளியே தான் வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இதனால கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இல்ல. அந்த வீட்டுல அப்பா இறந்திருக்கிறாரு, அந்த வீட்டோடைய ரொம்ப ஆன்மாவா இருந்தவர், உயிர் துடிப்பா இருந்த ஒருத்தர், அவர் வந்து அந்த வீட்டுல இல்லைங்கும் போது அந்த துயரத்துல இருந்தே நாங்க இன்னும் வெளியே வரல. அவங்க 4 மாசம் வந்து இது சார் இல்ல அம்மா வந்து அவங்க வந்து கல்யாணத்துல கலந்துக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அம்மா கல்யாணத்துல கலந்துக்கணும்னு விரும்புறாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஃபேமிலியில ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவர் ரிக்கவர் ஆகி வரதுக்கு ஒரு 3 மாசம் தேவைப்படுதுன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு நான் கல்யாணம் வீட்டுல ஒரு சுப விஷயம் பண்ண தானே செய்யறேன். அப்படியான ஒண்ணுதான் வந்து நிஜ வாழ்க்கை பாதிப்பா இல்ல படிச்சதா என்ன காரணம்? ஒன்னு தடவை பார்த்தா சின்ன சின்ன கேரக்டர் சின்ன சின்ன டைலாக் கூட அவ்வளவு நல்லா வந்திருக்கு, என்ன காரணம் சார்? நான் வந்து பெண்களை கொஞ்சம் இந்த சமூகத்தின் ஆன்மாவா நினைக்கக்கூடிய, இந்த வாழ்வின் ஆன்மாவா நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் அடிப்படையில நான் வந்து என்னோட தந்தை வழி, என்னோட தாய் வழியில இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிங்க, சித்தி எல்லாமே நான் பார்த்தது. அந்த சாரியா கேரக்டருங்கிறது வந்து எங்க கண்ணில் நாங்க பார்த்தது தான் வந்து. ஸோ பெண்கள் வந்து இந்த சமூகத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. ஆனா அந்த பெண்கள் குறித்து வரக்கூடிய படங்கள் வரக்கூடிய போர்ட்ரேட்டுங்கிறது வந்து இஸ்லாமிய பெண்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது இல்லையா?
அப்படி இல்லை, பெண்கள் ரியலா இப்படிதான் இருக்காங்கிறத நாங்க காட்ட விரும்பணும். சார் இன்னைக்கு இயக்குனர் பாரதி ராஜா மண்ணுக்குள்ள போறாரு. இன்னைக்கு புதிய பாரதி ராஜா வந்திருக்கு. ஐயோ இல்ல, ஆக்சுவலி பாரதி ராஜா சார் போட்ட பாதை தான். இதுல நீங்க பொருளாதார ரீதியா வறுமை காரணமா சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. நான் இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. அஜித் வெளிநாடு போயிட்டாரு, இந்த சிவாஜி வெளிநாடு தங்கியிருக்காரு. இருக்கப்பட்டவங்க எல்லாம் போறாங்களே, அவங்களுக்கு என்ன செய்யுது? இல்ல கதையில அன்னைக்கு போனாங்க, இன்னைக்கு போகல. அவர் 80 போறாரு. யாரு? இப்பதான் யுவன் சங்கர் ராஜா போயிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் போயிருக்காரு, சிவாஜியம் போயிருக்காரு. செட்டில் ஆயிட்டாரு. அங்கே அஜித்தே செட்டில் ஆயிட்டாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ரங்கநாதன், நம்ம கேள்வி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க இல்லைன்னா அந்த விழாவை களை கட்டாது. அதாவது ஆக்சுவலி என்னன்னா 80களில் இயந்திரமயமாக்கல். இந்த கதையில நீங்க நெசவு தொழில ஒரு மெட்டாஃபோர் குறியீட்டா தான் பார்க்கணும். அந்த 80கள் அவங்க போனது வேற, அஜித், யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் போனது வேற, அதுக்கான காரணங்கள் வேற, இதனுடைய கதை அமைப்பு வேற. ஒரு படம் நல்ல ஹிந்தி ஃபேமிலியில முஸ்லீம் ஃபேமிலி ஒரு அழகா இருந்துச்சு. சாப்பாடு இந்து சாப்பாடு போட்டு இல்லையா? என்ன சாப்பாடு? சைவமா? சரி விடுங்க. சக்சஸ் மீட்ல அப்படியே ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில இந்த மாதிரி மனமும் நல்லா இருந்துச்சு. அங்க போய் அதே பாத்தீங்கன்னா நீங்க சாம்பார் சாதம் வச்சிருக்கீங்க, பிரியாணி கேட்கறது. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இன்னைக்கு நிஜமாவே அதிகமா நான்வெஜ் சாப்பிடுறது குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாமே சாப்பிட தானே செய்யறாங்க. படத்தோட ப்ரீ-ரிலீஸ் சேரன் சார் படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இந்த படம் பார்க்கும்போது அவருடைய படமான பொக்கிஷம் படமே கொஞ்சம் ஜாயிண்டா ஒத்து போகுது. பொக்கிஷம் நீங்க பாத்தீங்களா? இல்லையே, பொக்கிஷம் வேற கதை, இது வேற கதையாச்சு. இல்ல, ஒரு சில சீன் தான் சொன்னேன். இல்ல பொக்கிஷம் இதுவும் வேற கதை. நானும் கொஞ்சம் திரும்ப பாக்குறேன். அது என்னன்னா, அது முழுக்க ஒரு காதல் கதை. இது ஒரு வாழ்வியல். இது ஒரு அப்பா பையன் ஒரு வீட்டை விற்கிற கதை, ஒரு தறியை வீழ்ச்சியோட கதை. இந்த படத்துல அது பொக்கிஷம்ங்கிறது ஒரு காதல் தான், ஒரு பெண்ணை தேடி போற கதை தான். இது அப்படி இல்லை. இந்த கதையில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பிறப்பில இருந்து இறப்பு வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கைய ஒரு வாழ்வியலோட அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுல எம்மதம் சம்மதம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. யாருமே ஜாதி மதம் மேக்சிமம் பாக்குறது கிடையாது. இந்த படம் தமிழ் மக்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டா இருக்கும்? இதுவே தமிழ் படம் தானே? இல்ல, தமிழ் படம் ஓகே. ஆனா இது ஃபுல்லா முஸ்லிம்ஸ் காட்டுறீங்க. அப்படி இல்லையே, எல்லா படத்தையும் எல்லாரும் காட்டுறதுன்னு இல்ல தம்பி, தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. தரமான படம். இஸ்லாமியர்களை வேற கண்ணோட்டத்தோட காமிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இயக்குனரும் இஸ்லாமியர்களை இவ்வளவு ஆழமா போய் பரிசீலிச்சு ஆராய்ச்சி எடுத்தது இல்லை. என்னுடைய முழுமையான பாராட்டு.